டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் கேகேஆர் அணி தரப்பில் அறிமுகமான 18 வயதேயான ரகுவன்சி அரை சதம் விளாசி அசத்தியுள்ளார். IPL தொடரில் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் கேகேஆர் அணி விளையாடி வருகின்றது. இதில் டாஸ் வென்ற கேகேஆர் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங்கை தேர்வு செய்தார். இதன் பின் பில் சால்ட், சுனில் நரைன் கூட்டணி தொடக்க வீரர்களாக களமிறங்கியது. 3வது ஓவரில் அதிரடியை தொடங்கிய சுனில் நரைன் கடைசி வரை நிறுத்தவே இல்லை. இதனிடையே தொடக்க வீரர் பில் சால்ட் 18 ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினார். இதன் பின்னர் 18 வயதேயான இளம் வீரர் ரகுவன்சி களமிறங்கியது ரசிகர்களுக்கிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. நார்க்கியே வீசிய முதல் 2 பந்துகளிலேயே பவுண்டரி அடித்து ரகுவன்சி அசத்தினார். இதன் பின் ஒரு பக்கம் அதிரடியாக சுனில் நரைன் சிக்ஸராக பொளந்து கட்ட, மறுமுனையில் நின்ற ரகுவன்சி கிளாசிக்கல் ஷாட்ஸ் மூலமாக பவுண்டரிகளை விளாசி தள்ளினார். இதனால் 10 ஓவர்கள் முடிவில் கேகேஆர் அணி ஒரு விக்கெட் இழப்பிற்கு 135 ரன்கள் சேர்த்தது. ஒரு கட்டத்திற்கு மேல் சுனில் நரைனுக்கு ஒயிட் யாக்கரை வீசி டெல்லி பவுலர்கள் கட்டுப்படுத்த தொடங்கினர். அந்த நேரத்தில் ஆட்டத்தின் கட்டுப்பாட்டை ரகுவன்சி எடுத்துக்கொண்டார். ரஷிக் சலாம் வீசிய 11வது ஓவரில் அடுத்தடுத்து 2 சிக்சர்களை அதிரடியாக விளாசிய ரகுவன்சி 25 பந்துகளில் அபாரமாக விளையாடி அரை சதம் அடித்தார். இதன் மூலமாக IPL தொடரில் கேகேஆர் அணிக்காக குறைந்த வயதில் அரை சதம் அடித்த 2வது வீரர் என்ற சாதனையை ரகுவன்சி படைத்தார். இதற்கு முன்பாக சுமன் கில் 18 வயது 237 நாட்களில் சாதனை படைத்தார். தற்போது ரகுவன்சி 18 வயது 303 நாட்களில் அரை சதம் அடித்து சாதித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற அண்டர்-19 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்காக விளையாடியவர் ரகுவன்சி. அந்த உலகக்கோப்பை தொடரில் 6 இன்னிங்ஸ்களில் விளையாடி 278 ரன்களை விளாசி அசத்தியிருந்தார். கேகேஆர் அணியின் துணை பயிற்சியாளர்களில் ஒருவரான அபிஷேக் நாயரிடம் பயிற்சி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.